أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبه نستعين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد உருவத்துல் உஸ்கா பாடம் 2 அல் இழ்திசாமு பிஸ் சுன்னதி வல் ஜமாஅத்தி வத் தஹ்தீரு அனில் பித்அத்தி. அல் இழ்திசாமு பற்றி பிடித்தல், பிஸ் சுன்னதி வல் ஜமாஅத்தி சுன்னத்து ஜமாஅத்தை கொண்டு. சுன்னத்து என்பது கண்மணி நாயகத்தினுடைய சொல், செயல், மௌன அனுமதிகள், அவர்களுடைய ஹரக்காத்துகள், அவருடைய சக்கராத்துகள். ஹரக்காத் என்று சொன்னால் சலனம், ஹரக்காத் என்று சொன்னால் சலனங்கள், சக்கனாத் என்று சொன்னால் அமைதியாக இருப்பது. அப்போ அமைதியாக இருந்தாலும் அசைந்தாலும் எல்லாமே சுன்னத்து தான். அதை பற்றி பிடித்தல். வல் ஜமாஅத்தி ஜமாஅத், ஜமாஅத் என்று சொன்னால் யார்? அது சொஹாபா பெருமக்கள், சொஹாபா பெருமக்களை பற்றி பிடித்தல். ஒத் தஹ்தீரு அனில் பித்அத்தி, பித்அத்தி என்ற அந்த மாபெரும் வழிகேடிலிருந்து எச்சரிக்கை மூட்டுதல். ஒத் தஹ்தீரு எச்சரிக்கை மூட்டுதல், அனில் பித்அத்தி பித்அத்திலிருந்து, பித்அத்திலிருந்து எச்சரிக்கை மூட்ட வேண்டும். பித்அத் என்று சொன்னால் என்ன? நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் இல்லாததும் பிறகு உண்டானதுமான விஷயங்கள் எல்லாம் பித்அத் தான். ஆனால் அந்த பித்அத்தை 2 வகைப்படும். ஒன்று இஸ்லாத்திற்கு ஏற்றது, அரணானது, மற்றொன்று இஸ்லாத்திற்கு முரணானது. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், குல்லு பித்அத்தின் ضலாலா வ குல்லு ضலாலத்தின் ஃபின்னார். எல்லா பித்அத்தும் ضலாலத்து. எந்த பித்அத்து? இஸ்லாத்திற்கு முரணான. அப்போ இஸ்லாத்திற்கு முரணானக்கு எப்படி தெரியணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், செயல், மௌன அனுமதிகளுக்கு முரணாகுவது, அல்லது ஸஹாபாக்குடைய சொல், செயல்களுக்கு முரணாகுவது, அல்லது ஐம்மத்துகள் இமாமுகள் சொன்ன செயல்களுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய அபிப்பிராயங்களுக்கும் முரணாகுவது, குர்ஆனுக்கு முரணாகுவது. அப்போ குர்ஆனுக்கு முரணானாலோ, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு முரணானாலோ, ஸஹாபாக்களுடைய அந்த செயல்களுக்கு முரணானாலோ, அல்லது ஐம்மத்துகள் இமாமுகள் உத்தம நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், இமாமுனாக்கா எல்லா இமாமும் இல்லை, இப்போ நம்முடைய இப்போ மஹல்லாவில் இருக்கிற அந்த இமாமுகள் பற்றி சொல்லலை, உத்தம நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த இமாமுகள் இருக்கிறாங்க. இந்த உத்தம நூற்றாண்டுனா என்ன உஸ்தா அப்படின்னு கேட்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ഖൈറുல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளில் யுகங்களில் சிறந்தது என்னுடைய இந்த யுகம்தான், நான் இருக்கும் இந்த காலம்தான். அப்போ ரசூலுல்லாஹ் வாழ்ந்த அந்த நூற்றாண்டு, அதற்கு பின்னர் வரக்கூடிய நூற்றாண்டு, அதற்கு பின்னர் வரக்கூடிய நூற்றாண்டு, அப்போ என்னாச்சு? 300 நூற்றாண்டு ஆயிடுச்சா? 100 ஆச்சா? விளங்குதுல? 3 நூற்றாண்டுகள். அப்போ 3 நூற்றாண்டுக்குள் வாழ்ந்தவர்கள் தான் உத்தம நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். புரியுங்களா? ஹைர், உத்தம, பார்த்தீங்களா? அப்போ உத்தம நூற்றாண்டில் வாழ்ந்த 3 காலங்களில் வாழ்ந்தவர்கள் தான் உத்தம நூற்றாண்டில் இருந்தவர்கள். அவர்கள் சொன்ன செயல், அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் செய்த செயல்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த விஷயத்திற்கு மாற்றமாக உண்டானால் அது பித்அத்து ضலாலா, அதாவது வழிகேடான பித்அத்து. அப்போ பித்அத்து ஸய்யிஆ என்று அதுக்கு சொல்லுவாங்க, கெட்ட பித்அத்து. பித்அத்து ஹஸனானாக்கா அரணானது, குர்ஆனுக்கு மாற்றமாகாதது, ஹதீஸுக்கு மாற்றமாகாதது, அதே மாதிரி ஐம்மத்துகளுடைய சொல், செயல், அவருடைய மற்றுள்ள அபிப்பிராயங்களுக்கு மாற்றமாகாதது, இப்படிப்பட்ட விஷயங்கள் பித்அத்து ஹஸனான்னு சொல்லுவாங்க. அப்போ பித்அத்து எத்தனை வகைப்படுது? 2 வகைப்படுது. ஒன்று பித்அத்து ஸய்யிஆ, இன்னொன்று பித்அத்து ஹஸனா. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த பித்அத்து ஸய்யிஆ சொன்னாங்க. ஏன் இப்படி நாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பித்அத்து அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லாதது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டும், உடைத்தெறியப்பட வேண்டும். இப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும். ஒன்று, நாம் மதரசாக்களை இடித்து உடைக்க வேண்டியிருக்கும். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதரசாக்கள் இல்லை, பள்ளிவாசல் தான் இருந்துச்சு இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ பெரிய அரபிக் கல்லூரிகள்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஹாஸ்பிட்டல்கள் இல்லை, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்கள் இல்லை. இப்போ ஒரு ஆள் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறாரு, புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காதா?
கிடைக்கும். சரி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு மினாரா கிடையாது, டூம் கிடையாது. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிவாசலுக்கு தோறும் மினாரா இருக்குது, டூம் இருக்குது. ஒரு ஆள் அந்த டூம் கட்டித்தரேன், மினாரா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா ஸ்பான்சர் பண்ணால் அது புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லையே, அதனால் இப்போ இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? போகட்டும். நம்ம பள்ளிவாசல் உள்ளேயே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போடுறோம் நாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் டைல்ஸும் இல்லை, அதே மாதிரி மார்பிள்ஸும் இல்லை. அப்போ அந்த பள்ளிவாசலில் இல்லாதனால இங்கே நம்மளுடைய டைல்ஸு மார்பிள்ஸ் இருக்கக்கூடாது, அதனால் நம்ம அதெல்லாம் உடச்சி எறியணும், அதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணால் புண்ணியம் கிடைக்காதுன்னு சொல்ல முடியுமா? புரியுதுங்களா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஏசி இல்லை, இன்றைக்கி எல்லா பள்ளிவாசலும் ஏசி இருக்குது. அப்போ யாராவது ஏசி ஸ்பான்சர் பண்ணாக்கா அதெல்லாம் புண்ணியம் கிடைக்காதுப்பா, ரசூலுல்லாஹ் காலத்தில் புண்ணியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தவிர்க்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஃபேன் இல்லை, இப்போ ஃபேன் நம்ம தவிர்க்க முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கரண்ட் இல்லை, அதனால் இப்போ கரண்ட்டு நம்ம யாராவது ஸ்பான்சர் பண்ணுறாங்கனாக்கா அது நம்ம கூலி கிடைக்கான்னு சொல்ல முடியுமா? அப்போ முட்டாள்தனமான விஷயம். அதெல்லாம் இஸ்லாத்திற்கு ஏற்றது, ஹலாலானது, அப்படி அதை பயன்படுத்துவது ஹலாலு, அது அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக என்று ஆகின்ற பொழுது புண்ணியம் உள்ளதும் ஆகும். இனி அதே மாதிரி ஏராளமாக விஷயங்கள் உண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லாததெல்லாம் அதை தவிர்க்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும் என்ற இந்த கூற்று தவறு. விளங்குதுங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லாதது எல்லாத்தையுமே நீங்கள் புறக்கணிச்சிருக்கீங்களா? கேள்வி நம்பர் 1. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லாதது எல்லாமே பிதஅத்துன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். அப்போனாக்கா இன்றைக்கி மைக்கை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது, செல்ஃபோன்களில் நீங்கள் மீடியாக்களை பயன்படுத்தக்கூடாது, செல்ஃபோன்களில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சோஷியல் மீடியாக்கள் யூடியூப் சேனல் பயன்படுத்தக்கூடாது. யார்? வஹாபிங்க கிட்ட. ரசூலுல்லாஹ் காலத்தில் யூடியூப் இல்லையே, செல்ஃபோனே இல்லையே, ஏன் ஃபோனே இல்லையா? அப்போது இந்த மாதிரியாக நாம் நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டியிருக்கும். இனி அடுத்தது இல்லை, அதை பற்றி நாங்கள் சொல்லலை, எதை பற்றி சொல்ல, கூலி கிடைக்கக்கூடிய காரியம் தானே இதெல்லாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் கடிகாரமே இல்லையே. அப்போ இன்றைக்கி கடிகாரம் இருக்குல்ல, இனிமேல் பள்ளிவாசலில் தோறும் போயிட்டு ஒரு அந்த நிழலை பார்த்து பாங்கு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொண்டு வச்சுருவோம், அதை பிரகாரம் எல்லாம் பாங்கு சொல்லட்டும் அப்படி செய்ய முடியுமா? ஏம்பா, மக்கால் இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணி எடுக்கிறதுக்கு மோட்டரை தானே பயன்படுத்துகிறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த மோட்ரு இல்லை, அதனால் இப்போ நீங்கள் மோட்ரு வச்சுருக்கிறீங்க, புண்ணியம் கிடைக்கான்னு சொல்ல முடியுமா? விளங்குதா? அப்போ முட்டாள்தனமான லாஜிக்கல் இல்லாத ஒரு விஷயம் இன்று வஹாபிகள் சொல்லி வரக்கூடியது. அப்போ சுருக்கமாக சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லாததெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியது தவறு. அப்போ எதை தவிர்க்கப்பட வேண்டும்? இஸ்லாத்திற்கு முரணானது. இப்போது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லாதது, அது இஸ்லாத்திற்கு ஏற்காதது, முரணானது, அத்தகைய விஷயங்களை தவிர்க்கப்பட வேண்டும். குர்ஆனுக்கு மாற்றமான விஷயம், ஹதீஸுக்கு மாற்றமான விஷயம், இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அப்போ மௌலிது மற்ற இல்லாமல் ஹதீஸுக்கு உட்பட்டதா? ஆமாம். ரசூலுல்லாஹ் மௌலிதை கொண்டாடலாம். ஆதாரம் இருக்கா? இருக்குது. எங்கே இருக்குது? குர்ஆனில் இருக்குது. குல் பி ஃபதுலில்லாஹி பி ரஹ்மத்திஹி, சூரத்து யூனுஸில் வருது. ஓ நபியே, நீங்கள் என்ன செய்யுங்க, இவங்ககிட்ட சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டும் அவருடைய அருட்கொடையை கொண்டு அவர்கள் கொண்டாடட்டும். ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி ரஹமத்துன்னு சொன்னார்கள். இன்னமா அன ரஹமத்துன் முஹதாத்துன், நான் தான் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ரஹமத்துன்றாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அம்மா ரசூலுல்லாஹ் இல்லா ரஹமத்துல் லில் ஆலமீன், நாயகமே நீங்கள் ரஹமத்தாக அனுப்பப்பட்டீர்கள். அப்போ அந்த ரஹமத்தை கொண்டு கொண்டாடுங்கன்ற அல்லாஹு தஆலா, மகிழ்ச்சி அடைங்கன்றாங்க. அப்போது மீளாது கொண்டாடணும் தானே அதுக்கு அர்த்தம். வாமொழி இருந்துச்சா? சரி, ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க. எப்படி? திங்கட்கிழமை நோன்பு வைக்க சொன்னாங்க, அது சொஹீஹ் புகாரிலெல்லாம் வரக்கூடிய ஒரு ஹதீஸு தான். ஏன் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறீங்க நாயகமே அப்படி கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்ன ஃபீஹி உலித்து, நான் அன்றைக்கி தான் இந்த உதயமான, நான் அன்றைக்கி தான் பிரசவிக்கப்பட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கா? நோன்பு வைத்து கொண்டாடினார்கள். அது மட்டும் இல்லை, வேறொரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகை அறுத்து அந்த மாமிசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். மகிழ்ச்சி கொண்டாடினாங்க. ஓகே, சரி, உணவு கொடுக்கணுமா? ஆமாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செஞ்சாங்க? மாமிசத்தை கொடுத்தாங்களே. இனி அதே மாதிரி ஓகே, மாமிசத்தை கொடுக்குறீங்க, இல்லை பிறந்த நாள் கொண்டாட, ஓகே, மௌலிது ஓதுனான் இருக்கா? ஆமாம், மௌலிது ஓதிருக்காங்கல்ல. சொஹாபாக்களை என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் மௌலிது ஓதுனாங்கல்ல. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மௌலிது ஓதுறான்ல, இன்னக லஅலா குலுகின் அலீம், நாயகமே நீங்கள் நற்பண்பின் மீதாக இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? அது ஒரு மௌலிது தானே. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் புகழ்ந்து எவ்வளவோ அலம் நஷ்ரஹ் லக சத்ரக்,
உங்களுடைய இதயத்தை நான் விசாலப்படுத்தி வைத்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை பற்றி புகழ்ந்தாங்களே, மௌலிதில் என்ன புகழ்றது தானே. ஒரு ஆள் பிறப்பு முதல் இறப்பு வரை உண்டான வாழ்க்கையை பற்றி நான் புகழ்ந்து சொல்லுவது அவருக்கு தனிநபர் புகழ்ச்சி. தனிநபர் புகழ்ச்சி இல்லை கூடாதுன்னு குரான்லேயே ஹதீஸ்னு கிடையாதுமா. அதே நேரத்தில் தனிநபர் புகழலாம். எப்போ? அவருடைய மௌத்துக்கு பிறகு ஒதுக்குறு மஹாசின மௌத்தாக்கும், உங்களுடைய மௌத்தாக்களுடைய நல்லதை எடுத்து சொல்லுங்கன்னு அல்லாஹ் ரசூல் சொல்கிறாங்க. கெட்டது இருந்தால் மறைச்சி வைக்கிங்க, நல்லது இருந்தால் எடுத்து சொல்லுங்கன்றாங்க. யார்? ரசூலா. அப்போ நம்முடைய ரசூல்கிட்ட கெட்டதுன்னு ஒன்று இல்லவே இல்லையே, நல்லது மட்டும் தானே சொல்கிறதுக்கு இருக்குது. அந்த ரசூல்லா பற்றி புகழ்ந்தால் என்ன பிரச்சனை இருக்குது? விளங்குதுங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரசூல்லா புகழ்ந்தாங்களா, பைத்து பாடினாங்களா? ஆமாம் பாடினாங்க. மதீனா பள்ளிவாசலில் ஹஸ்ஸான் பின் சாபித் அவங்க பாடினாங்க. என்ன பாடினாங்க? வாஹ்சன மின்கலம் தரப்பத்துலைனி வார்ஜிவல் லிங்க இளம் தரிதி நிசா. நாயகமே, உங்களை விட நன்மை உள்ள ஒரு குட் பர்சனாலிட்டியை நான் பார்த்தது கிடையாது. ஒரு குட் பர்சனாலிட்டி நான் என்ன செஞ்சதில்ல, பார்த்ததில்ல. வாஜிமல் விங்கிலம் தர தலிது நிசா. உங்களை விட வெரி வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஆளை இந்த உலகத்தில் எந்த பொண்ணும் பெற்றெடுத்ததில்லை. இது இப்போ என்னது? தனிநபர் புகழ்ச்சி தானே. ஹோலிகத்தை முபர்ரா மின்குலி ஐபின்க அன்னக்க ஹோலிகத்தை கமாத்தஷா. நீங்கள் எப்படி நினச்சிலாம் அல்லாஹ் உங்களை அப்படி படைச்சிட்டான். நீங்கள் எந்த குறையும் இல்லை. ரசூலுல்லாஹி அப்பா அம்மா எல்லாம் காஃபிர்கள் சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி இருக்கிறவங்க. சுப்ஹானல்லாஹ் மஅதல்லாஹ், அது சொல்ல முடியுமா யாராவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி குர்ஆனில் வருது, தகல்லுபுக ஃபிஸ்ஸாஜிதீன், சாஜிதீங்களாக. அதாவது ஒவ்வொரு முதுகிலிருந்து இன்னொரு முதுகு, ஒரு முதுகிலிருந்து இன்னொரு முதுகு, இப்படி ஒவ்வொரு முதுகிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஜிதீங்களாக அவர்கள் வந்தார்கள். சாஜிதீங்கள் முதுகிலாக அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்தாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோ ஆமினா பீவியோ அவங்களுடைய திருமணம் அல்லாஹு தஆலா ஏற்கக்கூடிய திருமணமாக இருந்தது. அது விபச்சாரமாக இல்லை, இஸ்லாம் அல்லாத நிலையிலாக இல்லை. வலம் எல்தகி அலா சிஃபாஹின் கத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உடைய வாப்பா உம்மா அவர்கள் ஃபித்ரத்தினுடைய அகலுகார்கள். அவங்க இறைவனுக்கு என்ன செய்யலை, அவர்கள் ஷெரீக்கு கம்பேனியன் வைக்கல. புரியுதுங்களா? இணை வைக்காதவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி காஃபிராவாங்க? விளங்குதா? அப்போ ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூலுல்லாஹ் வரைக்கும் 500-600 வருஷங்கிட்ட எந்த நபியும் வரல. அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபத்ரத்துடைய அகலுகார்கள்னுவாங்க. ஃபத்ரத்து, புரியுதுங்களா? அப்போ நபி அனுப்பப்படாத அந்த காலத்துக்கு ஃபத்ரத்துடைய அகலுகார்கள். வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும், அல்லாஹு தஆலா ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான் அவங்களில் ஒரு ரசூலை அனுப்புவோம் வரைக்கும். அப்போ அந்த காலத்தில் எந்த ரசூலையும் அனுப்பலை, எந்த நபியும் அனுப்பலை. அப்போ அப்படி இருக்கிறவங்களை எப்படி அல்லாஹ் தஆலா தண்டிப்பான்? அப்போ இணை வைக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இணை வைக்காமல் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ அப்படி இணை வைக்காத ஒரு தம்பதியர்கள் தான் அப்துல்லா அவங்களும் ஆமினா பியும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அவங்கள பிறந்தாங்க. ஸோ அப்போது இதை கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்செப்ட் பண்ணாங்க. இந்த பாட்டை கேட்ட உடனே மதீனா பள்ளிவாசல் நடந்த விஷயம். அப்போது ஹூஜ்ரா அந்த ரூமில் இருந்துக்கிட்டு ரசூல் துவா பண்ண, இன்னல்லாஹு யுஅய்யிது ஹஸ்ஸான பிரூஹில் குதுஸ். அல்லாஹ் தஆலா ஹஸ்ஸான் அவர்களை தூய்மையான ஆத்மாவை கொண்டு வலிமைப்படுத்திட்டு துவா பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது, தப்புன்னு சொல்லி ஹஸ்ஸான் ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி செய்யலையே. பின்ன என்ன செஞ்சாங்க? துவா பண்ணுறாங்க. அதுக்கு பிறகும் 60 வருஷம் வாழ்ந்தாங்களாம். புரியுங்களா? யார்? ஹஸ்ஸான் சாஹிப் மொத்தம் 120 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 120 வருஷம். ஸோ நம்ம இங்கே இந்த கிளாஸில் நம்ம எடுக்கக்கூடியது என்னென்னா, சுன்னத்து ஜமாஅத்து என்றால் என்ன, பிதஅத் என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம விளக்கிட்டு வரோம். அப்போ இதெல்லாம் இன்றைக்கி பிதஅத்துன்னு சொல்லிட்டு வரக்கூடியவங்களுடைய வாயில மண்ணு தான். என்ன காலத்து பிதஅத் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்திருக்கிறார்கள். அப்படின்னாக்கா 63 வருஷம் ரசூலுல்லாஹ் மீலாது கொண்டாடலாம், அது வேண்டாம். புரியுங்களா? 5 நாள் தொழுகை நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40வது வயசில் நுபுவத்து கிடச்சிது. 52வது வயசில் என்ன செய்கிறாங்க? அந்த விண்ணுலக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 52வது வயசில் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டாங்க. அப்போ அந்த நேரத்திலிருந்து வஃபாத் ஆகிற வரைக்கும் இல்லையா, வஃபாத் ஆகிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நேர தொழுதார்கள் அப்படி என்பதற்கு நம்ம ஆதாரத்தை கொண்டு வரணுமா?
ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது தானே சொல்லுவாங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து போயிடுச்சு நசுக்கி பார்க்க வேண்டியதில்லை. 5 நேர தொழுகை இருக்கிறதுன்னு சொன்னாலே ஓகே தானே. அப்போ ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு நிகழ்வு ஆதாரமாக இருந்தாலே போதும். ஒவ்வொரு நேரத்தில் உது எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நேரத்தில் இப்போ தொழுதுகிட்டே இருக்கணும், இதெல்லாம் ஆதாரமாக வரணும் அப்படின்ற வேணும்ன்றது கிடையாது. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதார்கள், 5 நேர தொழுகை நடத்தினார்கள். அந்த தொழுகை நடந்த நிகழ்வுகள்லாம் சஹாபாக்கள் விளக்கி இருக்கிறாங்க. விளங்கிச்சுங்களா? இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விஷயத்தை சஹாபாக்கள் விளக்கி இருக்கிறாங்க. ஆக நாம் கவனிக்க வேண்டியது நபி புகழ் கூடும், அதே மாதிரி நபியினுடைய அந்த பிறப்பன்று கொண்டாடுவது கூடும், அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மீலாது தினத்தை எல்லா நிலையிலும் ஏழை மக்களை கூப்பிட்டு அவர்கள் உணவு எடுப்பது எல்லாமே இறை பொருத்தத்திற்குரியதா. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது இஸ்லாத்துக்கு கூடுமானது. இனி ஒரு நொண்டி நியாயம் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? அதாவது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ரசூலுல்லாஹ் பிறந்தது 12, வஃபாத்தானது 12 இல்லையா? எந்த 12? ரபீஉல் அவ்வல் 12, திங்கள் 12 தானே. அப்போ ரசூலுல்லாஹ் மேலே அதிகமாக நேசம் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அன்றைக்கி நீங்கள் துக்கமாக தானே இருந்திருக்கணும், கருப்பு கொடியை தானே வச்சுருக்கணும் அப்படின்னுவாங்க. நாம் சொல்கிறோம், இஸ்லாத்தில் துக்க தினம் என்பது ஒன்று கிடையாது. துக்க தினம் என்பது ஒன்று கிடையாதுப்பா. துக்கம் ஆச்சரித்தல் என்பது கிடையாது. அல்லதீன இதா அஸ்வாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒருவருக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டு விட்டால் அவன் என்ன செய்யணும்? அவன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹ், அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யணும், ஹம்து செய்யணும், மகிழ்ச்சி வெளிப்படுத்துன்றான். துக்கம் ஏற்பட்டால் பொறுமை கொள்ளுன்றான். புரியுதுங்களா? அப்போ அவன் என்ன செய்யணும்? நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய துக்கமான ஒரு விஷயம்தான் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தினுடைய அந்த நாள். ஆனாலும் கூட அது மீது நாம் சொபர் கொண்டு அல்லாஹுடைய திருத்துரு பிறந்தார்களே என்ற அந்த ஒரு மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான மஸ்அலா. இனி அடுத்தது துக்கம் ஆச்சரிப்பல் என்பது யார் மௌத்தானும் இருக்கக்கூடாது. புரியுங்களா? ஷியாக்கள் சில பேர் என்ன செய்கிறாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தான நாளுக்கு அவங்க துக்கம் ஆச்சரிப்பாங்க, அது கூடாது. விளங்குதுங்களா? அப்போ துக்கம் ஆச்சரித்தல் என்பது கணவனை இழந்த மனைவிக்கு மட்டும்தான் கூடும் இல்லையா? அவள் என்ன செய்யணும்? குறிப்பிட்ட நாள் அவள் என்ன, அதாவது 3 மாதம் இல்லையா, 4 மாத காலமாக என்ன செய்யணும்? அவன் துக்கமாக இருக்கணும். அப்படி துக்கமாக இருந்துவிட்டு அவள் என்ன அதன் பிறகு அந்த இதாவுடைய காலத்துக்கு பிறகு அவள் வேறு திருமணம் முடித்துக்கொள்ள. ஏன்னா அவன் மேலே பழி வரக்கூடாது, புருஷன் போகிறதுக்காக காத்திருந்தா பத்தியா அப்படின்னுவாங்க. அவள் அதனால் அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் மட்டும் துக்கத்தை ஆச்சரிக்கணும். அந்த காலத்தில் தன்னுடைய கணவனுக்காக குர்ஆன் ஓதுவதும் அதே மாதிரி திக்ர் செய்வதும் துஆ செய்வதுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, ஸோ இப்போது எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இனி வாங்க விஷயத்துக்கு போகலாம்.